ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு எந்த பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் கோடோடு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஃபிசிக்ஸில் நிறைய பேப்பர் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வேரி ஆகிருக்கு. சரியா, அதனால் கோடை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். PH25C03. சரியா, இந்த பேப்பர் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதாவது கொஸ்டின் பேங்க் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேங்க் நம்ம சொல்லும் போது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ஏன் இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. சரியா, அப்போ எக்ஸாமுக்கு நம்ம இப்போ தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு யூனிட் படித்தாலும் சரி, இல்லை 2 யூனிட் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி முடித்தாலும் சரி, நிறையா கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது பின் நாட்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ சாப்டர் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்டர் 1ல் வந்து நமக்கு வந்து எது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 69 கொஸ்டின் வந்து சாப்டர் 1ல் இருந்து மட்டும் கொடுத்துருக்கோம். சரியா, இங்கே வந்து 2 மார்க்குன்னு சொல்லியிருக்கிறது நமக்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3 மார்க்காக மாறி இருக்குது. அப்போ 3 மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின்ஸ். ஓகேவா, அதை பற்றி நீங்கள் என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மொத்தமாக சாப்டர் 1ல் ஒரு 69 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 16 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போ சாப்டர் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 மார்க் கொஸ்டின்ஸு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு 158 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, அப்போ நல்லபடியாக இந்த 158 கொஸ்டின்ஸை நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயுமே புக்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா வேறு புக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஆனால் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் வச்சுருக்க புக்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.